ஹாய், இன்னைக்கு அரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டம்ளர் அரிசியை ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா மாவு இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது மிக்சர் ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ரவையாட்டம் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா உருகுனதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, 1 வரமிளகா சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போது 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறதுனால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பருப்பையும் அரிசியும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசி மிக்ஸை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா தண்ணி கொதி வர அளவுக்கு இருக்கட்டும். அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு, ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டான அரிசி உப்புமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.